வணக்கம். தமிழில் கிட் கற்கலாம் பகுதி 2. இந்த பகுதியில் ஒரு ஃபைலை எப்படி எடிட், டெலிட், ரீநேம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அது தொடர்பான கிட் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். போன பகுதியில் கிட் ரெபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைலை ஆட் பண்ணி நம்ம கிட் கமிட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு கமிட் நம்ம ரெபாசிட்டரியில் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ஃபைலை நம்ம எடிட் பண்ண போகிறோம். பிரிண்ட் இட் இஸ் எ டிராஃப்ட்னு இருக்கிறதுல இட் இஸ் எ டிராஃப்ட் வெர்ஷன் 2 அப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். இப்போ ரெப்போவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறேன். calculator.py அப்படிங்கிறது கிட் ரெப்போவில் ட்ராக் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபைல். அந்த இதில் நம்ம ஒரு திருத்தம் பண்ணுறப்ப அது மாடிஃபைடுன்னு காட்டும், அன்ட்ராக்டுன்னு காட்டாது. புது ஃபைலுக்கு அன்ட்ராக்டுன்னு காட்டும், ஏற்கனவே ட்ராக் ஆகிட்டு இருக்க ஃபைலுக்கு மாடிஃபைடு அப்படின்னு ஸ்டேட்டஸ் காட்டும். அப்போ எந்த கண்டென்ட்லாம் மாடிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிட் பேஸ் டிஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லைன் பை லைனாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத காட்டும். உதாரணமாக இந்த லைனை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இந்த லைனை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேஞ்சஸை நான் ஸ்டேஜ் பண்ணிக்கிறேன், அதாவது கமிட்டுக்கு தயாராக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்டேஜுக்கு நம்ம ஆட் கொடுப்போம், ஆட் calculator.py அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ ரெபாசிட்டரியோட ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். சேஞ்சஸ் டு பி கமிட்டட். ஸோ இப்போ அடுத்து நம்ம கிட் கமிட் ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் கமிட் ஆகி ஒரு புது வெர்ஷன் கிரியேட் ஆயிரும். திருப்பியும் இதே ஃபைலில் நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனையே நான் எழுத போகிறேன். பைத்தானில் டெஃபனிஷன் தான் ஃபங்க்ஷன். டெஃப் ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, அப்புறம் 2 நம்பர் a,b, ரிட்டர்ன் a+b. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா a+b அப்படிங்கிறதோட ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். கிட் ரெபாசிட்டரியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்க போகிறேன். இப்போ 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று சேஞ்சஸ் டு பி கமிட்டட், இன்னொன்று சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்ட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸை கமிட்டுக்கு தயாராக பண்ணி அதை ஸ்டேஜிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்கோம். திரும்பியும் அதே ஃபைலை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அது நாட் ஸ்டேஜில் மாடிஃபைட் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கிட் டிஃப் போட்டு பார்க்க போகிறோம். இந்த கிட் டிஃப் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கண்டென்ட்க்கும் நம்ம புதுசாக என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அதுக்குமே டிஃப்ரென்ஸ் காட்டுது. உண்மையான கமிட்டில் என்ன இருக்கோ அதுக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டல. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கமிட்டில் என்ன இருக்குன்னா இட் இஸ் அ டிராஃப்ட் அப்படின்றது தான் நம்ம கமிட் பண்ணியிருக்கிற வெர்ஷன். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் அ டிராஃப்ட் வெர்ஷன் 2 அப்படின்னு எடிட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? ஆனால் இன்னும் அதை கமிட் பண்ணல. மூணாவதாக என்ன பண்ணோம், ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கிட் டிஃப் அப்படின்னு கொடுக்குறப்ப அது ஸ்டேஜிங்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கும் இப்போ ஸ்டேஜ் பண்ணாமல் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுக்கும் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும். இப்போ நம்ம இந்த சேஞ்சஸையும் ஆட் பண்ணிடுறோம். சரி, அப்போ இப்போ கிட் டிஃப் என்ன கொடுக்கும்ப்பா அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் பண்ணதை நம்ம கமிட் பண்ணிடுவோம். அப்போ கரண்ட்டாக எந்த சேஞ்சஸுமே அன்ஸ்டேஜாக இல்லை. அப்போ கிட் டிஃப் அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கிற கண்டென்ட்டுக்கும் வேற ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்கோமா, அன்ஸ்டேஜாக மாடிஃபை பண்ணியிருக்கோமா, இந்த 2 கண்டென்ட்டுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் காட்டுது. இப்போ கிட் டிஃப் -- ஸ்டேஜ் அப்படின்னு காமிச்சோம் அப்படின்னா நம்ம கமிட்டுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத காட்டும். உதாரணமாக நம்ம கமிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அதுக்கு கிட் லாக் போகிறோம். நமக்கு இந்த கமிட் இருக்கு, இந்த கமிட்டில் இருக்கிற கமிட் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் கிட் ஷோ அப்படிங்கிற ஒரு கமாண்ட், அதுக்கு இந்த கமிட் ஐடியை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கமிட் பர்டிகுலர் வெர்ஷனுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு அது இட் இஸ் அ டிராஃப்ட்னு இருந்துச்சு. இப்போ நான் கிட் டிஃப் -- ஸ்டேஜ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப கடைசி கமிட்டுக்கும் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத காட்டிடும். சரி, ஓகே. இப்போ நான் கிட் கமிட் -m அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன ஸ்டேஜ் ஆயிருக்கோ அதை ஒரு மெசேஜ் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன், ஒரு வெர்ஷனாக கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ நான் கிட் பேஸ் லாக் அப்படின்னு கொடுத்து என்னென்ன கமிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். நம்ம 2 கமிட்ஸ் ஃபஸ்ட்டு போன பகுதியில் பண்ணது, இப்போ இந்த பகுதியில் அதே ஃபைல்லையே நம்ம ஆட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. ஓகே, இப்போ கிட் டிஃப் பார்க்குறோம், ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கிட் டிஃப் ஸ்டேஜ்டு இதுக்கு பார்க்குறோம், அதுக்கும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே ட்ராக் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபைலை எடிட் பண்ணுறோம். இப்போ ட்ராக்டு ஃபைலோட கமிட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ட்ராக்டு ஃபைலை நம்ம எடிட் இல்லை டெலிட், ரீநேம் இதில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது மாடிஃபைடு அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு உள்ளே வரும். அடுத்ததாக அந்த மாடிஃபைடை நம்ம கமிட் பண்ணுறதுக்காக ஸ்டேஜிங்க்கு ஆட் பண்ணணும். அதுக்கு கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்டு அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு போயிடும். ஸ்டேஜில் இருந்து கமிட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிட் கமிட்
அப்படிங்கிற கமாண்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி போன பகுதியில் ஒரு புது ஃபைலை எப்படி கிட் ரெப்போக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃப்ளோ பார்த்துருந்தோம். இப்போ இந்த 2 கமிட் ஃப்ளோவையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஃபைலோட ஸ்டேட்டஸ் வந்து அன்ட்ராக்ட்லேருந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் கமிட்டுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி இப்போ மாடிஃபை ஆகிட்டு திருப்பியும் ஸ்டேஜ் ஆகிட்டு கமிட் பண்ணலாம். இதுதான் ஒரு ஃபைலோட கமிட் ஃப்ளோ. இப்போ ஒரு ஃபைலை கிட் ரெபாசிட்டரியிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். ரீட்மி அப்படின்ற ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஒரு அன்ட்ராக்ட் ஃபைல் இருக்குது. இதை நான் ஆட் பண்ணி கமிட் பண்ண போகிறேன். கிட் ஆட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்தோம்னா இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே ஸ்டேஜ் ஆயிரும். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். அந்த புது ஃபைல் வந்து ஸ்டேஜிங்கில் இருக்குது. இப்போ நான் கமிட் பண்ணுறேன். லாக் பார்க்குறோம், புதுசாக ஒரு வெர்ஷன் கிரியேட் ஆயிருக்கான்னு. இப்போ இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபைல் சிஸ்டமில் லிஸ்ட் பண்ண போகிறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு ரீட்மி இருக்குது, calculator.py இருக்குது. நான் வந்து rm readme ஸோ ரிமூவ் பண்ணுறேன். அந்த ஃபைலை வந்து ஃபைல் சிஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இந்த ஃபைல் ஏற்கனவே கிட்ல ட்ராக் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கிட் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் நம்ம இன்னும் இந்த டெலிஷனை வந்து ஸ்டேஜ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து கிட் ஆட் அப்படிங்கிறத கமாண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் ஆயிரும். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். டெலிட்டட் அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கமிட் பண்ண போகிறோம். கமிட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், டெலிட் மோடில் கமிட் ஆயிருக்கு. கிட் லாக் கொடுத்து பார்க்குறோம். ஸோ டெலிஷன் ஒரு புது வெர்ஷனாக கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஆட் பண்ணது ஒரு வெர்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபைலை டெலிட் பண்ணது இந்த சாஃப்ட்வேரில் அது ஒரு வெர்ஷனாக கிரியேட் ஆயிருக்கு. ஃபைலை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபைல் சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிட் ஆட் பண்ணி அதை ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் கமிட் பண்ணுறோம். இந்த 3 கமாண்ட் நம்ம கொடுக்குறோம். கிட்லேயே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நான் திருப்பியும் அதே ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ரீட்மி 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்எஸ் லிஸ்ட் பண்ணுறேன். ஃபைலை லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, புது ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. கிட் ரெப்போட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துடலாம். புது ஃபைலை ட்ராக் பண்ணியிருக்கோம். அன்ட்ராக் ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இதை நான் ஆட் பண்ணி கமிட் பண்ணிடுறேன். புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கமிட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதே ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்லேயே ஒரு கமாண்ட் இருக்குது. அது கிட் ஸ்பேஸ் rm அப்புறம் அந்த ஃபைல் நேம். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் சிஸ்டத்துல இருந்து நம்ம கொடுத்த ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த சேஞ்சஸை ஸ்டேஜும் பண்ணி வச்சிரும். கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வகையில் நம்ம ஒரு ஃபைலை கிட் ரெபாசிட்டரியில இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஃபைலை எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிட்ல இதுக்கான கமாண்ட் வந்து கிட் ஸ்பேஸ் mv, அதாவது மூவ். எந்த ஃபைல் நம்ம ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம், அதுக்கப்புறம் எந்த நேம்க்கு புது நேம் என்னவோ அதையும் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ நான் calculator.py அப்படிங்கிற ஃபைலை calci.py அப்படின்னு ரீநேம் பண்ண போகிறேன். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸோ கிட் என்ன பண்ணியிருக்குன்னா calculator.pyயை ரீநேம் பண்ணி calci.pyன்னு மாற்றி அந்த சேஞ்சஸை ஸ்டேஜும் பண்ணிருச்சு. இப்போ நம்ம கமிட் பண்ணிக்கலாம். இப்போ கமிட் மெசேஜில் ரீநேம் அப்படிங்கிற மோடில் கமிட் கிரியேட் ஆயிருக்கு. கிட் லாக் பார்க்குறோம். ரீநேம்க்கு ஒரு கமிட் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததா ஃபைல் சிஸ்டத்தில் லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். calculator.pyங்கிறது calci.pyன்னு மாறிடுச்சு. இதே நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். அதாவது mv அப்படிங்கிற யூனிக்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைலை ரீநேம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சேஞ்சஸ்லாம் ஆட் பண்ணி கமிட் பண்ணணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பகுதியில் நம்ம git diff, git show, git remove and git move இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் கிட்டை பற்றி விரிவாக கற்றுக்கலாம். நன்றி.